Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இரவு விடிய விடிய சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமானது. எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வீரப்பம்பாளையம், அக்கராயன் காட்டையில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இரவு பெய்த மழையால் சாய்ந்தன. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். 1.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு 1500 தேன் வளர்க்கன்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒரு 1000 மரமாட்டை ஈனிடுச்சிங்க. ஈனி ஒரு 30 to 40% விளைச்சலில் இருந்தது. காற்று டோட்டலாக கிட்டத்தட்ட ஈனாத மரம் போக மீதி எல்லாத்தையும் சாட்சி போகுதுங்க. இனிமேல் அது அழிச்சு ஓட்டுறதாவது வேறு வழி இல்லை. இது அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு இழப்பீடு விவசாயிகளுக்கு பார்த்து பண்ணால் எங்களுக்கு ஏதாவது மறுபடியும் இதை அழிச்சு ஓட்டுறதுக்கு எங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டாரத்தில் இரவு சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. செல்லம்பாளையம், வட்டக்காடு, நல்ல கவுண்டன் கொட்டாய், எண்ணமங்கலம், ராம கவுண்டன் கொட்டாய் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த கதலி, நேந்திரன், செவ்வாழை உள்ளிட்ட வாழைகள் சூறாவளி காற்றில் முறிந்து விழுந்தன. இதேபோல் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே மொட்டனம், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 4000க்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து சேதமாகின. ஏக்கருக்கு 2 லட்சம் வரை முதலீடு செய்ததாக கூறிய விவசாயிகள் சேதமான வாழைகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். மேட்டுக்கடையில் ஒரு 1.5 ஏக்கராவில் ஒரு 1500 வாழை பயிரிட்டு இருந்தேன். அதெல்லாம் அறுவடைக்கு வர சமயத்தில் பூரா முறிஞ்சு நாசமாகி போச்சு. 3 லட்ச ரூபா முட்டு வெளி போட்டு நல்லா வீரம் போச்சு. நேற்று அடுத்த சூறாவளி காற்றுல கிட்டத்தட்ட 3000 வாழைக்கு மேலே சேதமடைஞ்சு இப்போ எல்லாமே சாஞ்சிருச்சு. அது அடுத்த வாரத்தில் எல்லாம் வெட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது. அதெல்லாமே சீக்கிரமாக இப்போது இந்த காற்றுல சாஞ்சதுனால நிறைய சேதம் ஆகிடுது. அதுக்கு அரசு நிவாரண உதவி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையினால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. சிறுமுகை, காரமடை, கண்டியூர், பணப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு வாரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் காற்றில் சாய்ந்தன. ஒரு வாழைக்கு 200 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க விவசாயிகள். அதில் பார்த்தீங்களான்னு ஒரு 12 லட்ச ரூபா இருந்து 10 லட்ச ரூபாயிலிருந்து 12 லட்ச ரூபா விவசாயி கொஞ்சம் முதலீடு போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒரு இழப்பீடு கொடுத்தீங்களன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.